மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம், வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம், விடுதலையை நாம் பெற்றிடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், அத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், ஐவகை ஊழியர் இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். Praise the Lord. Very good morning. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். மார்ச் மாதம் வந்துட்டோம். டைம் ஃப்ளைஸ். 2 மாதம் முடிந்து விட்டது. கர்த்தர் இந்த மாதத்தில் நம்மை நடத்துவாராக. நித்தம் உன்னை நடத்துவேன் என்று வாக்கு பண்ணின தேவன் கிருபையாய் நம்மை நடத்துவாராக. ஆமேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனை நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்.
துவக்க முதல் முடிவு வரை இந்த ஆராதனையில நீர் பிரசன்னராயிருந்து எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை ஆராதிக்கலாமா கொஞ்ச நேரம்? பாஸ்டர் ஆல்பர்ட் ராபின்சன் அவர்கள். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரை ஆராதிப்பது மெய்யாகவே நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம், ஒரு பெரிய ஸ்லாக்கியம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் அது பாக்கியமுள்ள ஒரு ஜனம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நன்மை செய்கிறவர். ஆராதனை அநேகருடைய வாழ்வை ஆசீர்வதித்திருக்கிறது. ஆராதனை அநேகருடைய வாழ்க்கையில மேன்மையானவைகளை செய்திருக்கிறது. வேதம் இப்படியே சொல்லுகிறது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. சில நிமிஷங்கள் நாம் ஆண்டவரை துதிக்க போகிறோம், நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். எக்காலத்திலும் துதிக்கப்படத்தக்கவர் அவர். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதி கீதங்களால் புகழ்வே உந்தன் நாம மகத்வங்களை. துதி கீதங்களால் புகழ்வே உந்தன் நாம மகத்வங்களை. இயேசுவே ரட்சகா, உந்தன் நாமம் எங்கள் ஆறுதல். இயேசுவே ரட்சகா, உந்தன் நாமம் எங்கள் ஆறுதல். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பே. இயேசுவே துதிப்பே, துதிப்பே. இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த வேளையிலும், எந்த நேரத்திலையும், எந்த நிலையிலும் ஆண்டவரே நீர் துதிக்கப்படத்தக்கவர். சொல்லலாமா? ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம், என்னை விசாரிப்பவர் நீர் ஆண்டவரே, எனக்காய் பரிந்து பேசுகிறவர் நீர் ஆண்டவரே, என் சார்பில் இருந்து எனக்காய் யுத்தம் செய்கிறவர் நீர் ஆண்டவரே, என்னோடு இருந்து என் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி எனக்கு வெற்றியை கொடுக்கிறவர் நீர் ஆண்டவரே. ஆண்டவர் பார்த்து சொல்ல போகிறோம், என்னை விசாரிக்கிறவரே, என் பாரங்களை எல்லாம் சுமக்கிறவரே, என்னை கைவிடாதவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உற்சாகத்தோடு கூட பாடலை பாடி நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாமா? பரீட்சையின் வேளைகளிலே, பாடுகளின் வேளைகளிலே அவர் நம்மை பாதுகாக்கிறவர், அவர் நம்மை பராமரிக்கிறவர். எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே அவர் நடத்துவாராக. ஆமென். உற்சாகமா சொல்லலாம், என்னை விசாரிப்பவர், என் பாரங்கள் சுமக்கின்றவர், என்னை கைவிடாதவர் என்னோடு உண்டு. எங்களை விட்டு விலகாதவரே, என்னை விசாரிப்பவர், என் பாரங்கள் சுமக்கின்றவர். என்னை விசாரிப்பவர், என் பாரங்கள் சுமக்கின்றவர். என்னை கைவிடாதவர் இயேசு என்
என்னை விசாரிப்பவர், என் பாரங்கள் சுமக்கின்றவர். என்னோட சேர்ந்து சொல்றீங்களா எல்லாரும்? என்னை விசாரிப்பவர், என் பாரங்கள் சுமக்கின்றவர், என்னை கைவிடாதவர், என்னை கைவிடாதவர், இயேசு என்னோடு உண்டு. என்னை கைவிடாதவர், இயேசு என்னோடு உண்டு. பரீட்சை எந்தன் தேவன் அனுமதித்தார், பரிகாரம் அதற்காய் செய்து முடித்தார். பரீட்சை எந்தன் தேவன் அனுமதித்தார், பரிகாரம் அதற்காய் செய்து முடித்தார். ஏனென்று கேட்கவில்லை நான், எந்த நன்மைக்கென்று அறிந்திடுவேன். ஏனென்று கேட்கவில்லை நான், எந்த நன்மைக்கென்று அறிந்திடுவேன். நடக்கிற எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். அக்கினி சூளையானாலும் ஆழ்கடலானாலும் அவை நம்மை அணுகாதபடிக்கு, அவை நம்மை ஆட்கொள்ளாதபடிக்கு அவர் கூட இருந்து நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவருடைய ஆளுகைக்கு விட்டுக் கொடுப்போம். அவர் நன்மையானவைகளை செய்வாராக. எரிதீயில் வீழ்ந்தாலும் அதிலும் நான் தனித்து அல்ல. எரிதீயில் வீழ்ந்தாலும் அதிலும் நான் தனித்து அல்ல. வீழ்வதோ தீயில் அல்ல, என் இயேசுவின் கரங்களிலா. வீழ்வதோ தீயில் அல்ல, என் இயேசுவின் கரங்களிலா. பரீட்சை எந்தன் தேவன் அனுமதித்தால், பரிகாரம் அதற்காய் செய்து முடித்தார். பரீட்சை எந்தன் தேவன் அனுமதித்தால், பரிகாரம் அதற்காய் செய்து முடித்தார். ஏனென்று கேட்கவில்லை நான், எந்த நன்மைக்கென்று அறிந்திடுவேன். ஏனென்று கேட்கவில்லை நான், எந்த நன்மைக்கென்று அறிந்திடுவேன். அக்கினியில் நடக்கும் போது அது என்னை அணுகாது. ஆறுகளை கடக்கும் போது அவைகள் என் மேல் புரளாது. ஏனென்றால் என்னோடு நடக்கிறவர் என் இயேசு. என்னை அழைத்தவர் என்னோடு கூட இருக்கிறார். பெயர் சொல்லி அழைத்தவர் என் பக்கத்திலேயே இருக்கிறாரு. அவர் என் பக்கத்தில் இருக்கும்போது சொல்லுங்க, நான் அசைக்கப்படுவதே இல்லை. என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் அசைக்கப்படுவதே இல்லை. ஆமென். கோரமாம் சோதனையின் ஆழங்கள் கடக்கும் போது, கோரமாம் சோதனையின் ஆழங்கள் கடக்கும் போது, நடப்பவர் இயேசுதானே, நான் அவர் கரங்களிலா. நடப்பவர் இயேசுதானே, நான் அவர் கரங்களிலாம். சொல்லலாமா எல்லாரும்? கோரமாம் சோதனையின் ஆழங்கள் கடக்கும் போது, கோரமாம் சோதனையின் ஆழங்கள் கடக்கும் போது, நடப்பவர் இயேசுதானே, நான் அவர் கரங்களிலா.
அதை நன்றாய் அறிந்திடுவேன். கர்த்தர் எனக்கு அனுகூலம், அதை நன்றாய் அறிந்திடுவேன். கர்த்தர் அனுகூலம் என்றால் யார் எனக்கு எதிராய் நிற்பார்? கர்த்தர் அனுகூலம் என்றால் யார் எனக்கு எதிராய் நிற்பார்? பரீட்சை எந்தன் தேவன் அனுமதித்தால் பரிகாரம் அதற்காய் செய்து முடித்தார். பரீட்சை எந்தன் தேவன் அனுமதித்தால் பரிகாரம் அதற்காய் செய்து முடித்தார். ஏனென்று கேட்கவில்லை நான், எந்த நன்மைக்கென்று அறிந்திடுவே. ஏன் என்று கேட்கவில்லை நான், எந்த நன்மைக்கென்று அறிந்திடுவே. ஏன் என்று கேட்கவில்லை நான், எந்த நன்மைக்கென்றே அறிந்திடுவேன். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிற சத்தியாவியானவரே, உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஏன் என்று கேட்கவில்லை நான், எந்த நன்மைக்கென்று அறிந்திடுவே. கர்த்தர் எனக்கு அனுகூலம். ஆம், தேவன் என் பலனாயிருக்கிறார், அவர் எனக்கு அடைக்கலமாயிருக்கிறார், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாயிருக்கிறார். கர்த்தர் எனக்கு அனுகூலம், அதை நன்றாய் அறிந்திடுவே. கர்த்தர் அனுகூலம் என்றால் யார் எனக்கு எதிராய் நிற்க முடியும்? ஏனென்றால் உங்களை என்ன நேசிக்கிறவர் நம்மோடு உண்டே. தாயினும் மேலாய் நம்ம நேசித்தவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால அந்த அன்பின் எல்லைகளுக்குள்ள வைத்து ஒரு சேதமும் அணுகாதபடிக்கு நம்மை ஒரு உயர்த்துவாரே. தீங்கு நாள் வரும்போதெல்லாம் தம்முடைய கூடாரத்தின் மறைவில் அவர் ஒளித்து வைத்து மாத்திரமல்ல, கண்மலையின் மேல் உயர்த்த வல்லவராய் இருக்கிறாரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, எங்களுக்கு அனுகூலமாய் இருக்கிறவரே, எங்களில் அன்பு கூறுகிறவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் எல்லாவற்றிலும் நீர் மேலானவர். எங்க எல்லா சூழ்நிலைகளை விட நீர் உயர்ந்தவர் ஆண்டவரே, நீர் பெரியவர் ஆண்டவரே. பெரியவரே, பரிசுத்தரே, உன்னதரே, சிறந்தவரே, மாறாதவரே, பரிசுத்தரே. என் ஜீவனை பார்க்கிலும் நீ பிரியமானவரே. என் ஜீவனை பார்க்கிலும் நீ பிரியமானவரே. ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஓ, எங்களுக்காய் எல்லாவற்றையும் நீர் தந்தீர் ஆண்டவரே. You gave everything for us, Lord. மேலானவரே, உன்னதரே, கீதமே, என் இன்ப இயேசுவே,
என் அன்பின் கீதமே, என் இன்ப இயேசுவே, என் ஜீவனை பார்க்கிலும் நீ பிரியமானவரே, என் ஜீவனை பார்க்கிலும் நீ பிரியமானவரே. உம்மை போல உமக்கீடா யாரும் இல்லை இயேசுவே. ஓ, உம்மை போல உமக்கீடா யாரும் இல்லை இயேசுவே, இயேசுவே. உயிரே, உறவே, உந்தன் மார்பில் சாய்ந்திடுவேன். நான் அண்டிக் கொள்ள, நான் சார்ந்து கொள்ள ஆண்டவரே உம் சமூகம் இல்லாமல் வேற இடம் இல்லப்பா. உம்மை சார்ந்து கொண்டு நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஓ இயேசுவே, உயிரே, உறவே, உந்தன் மார்பில் சாய்ந்திடுவே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஓ, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை. உம்மை போல நேசித்திட யாரும் இல்லை இயேசுவே. உம்மை போல நேசித்திட யாரும் இல்லை இயேசுவே. நேசமே, நேசரே, உம்மில் நானும் சேர்ந்திடுவே. இயேசுவே, நேசமே, நேசரே, உம்மில் நானும் சேர்ந்திடுவேன். அப்படி இருக்கிற இடத்துல ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை ஜீவாதிபதியே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஓ, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை. என் அன்பின் கீதமே, என் இன்ப இயேசுவே, என் அன்பின் கீதமே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். என் இன்ப இயேசுவே, உம் நாமத்தை சொல்லி நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். என் ஜீவனை பார்க்கிலும் நீ பிரியமானவரே, என் ஜீவனை பார்க்கிலும் நீ பிரியமானவரே. இயேசுவே, என் ஜீவனை பார்க்கிலும்
பார்க்கிலும் நீ பிரியமானவரே. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான்னு சொன்னீங்களே, நல்ல ஆண்டவரே. ஓ, எங்கள் ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதையே தெரிந்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு தயவு செய்யுங்க, எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. ஆவியானவருடைய பலத்த ஆளுகைக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீரே நடத்தும், எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எல்லைகளை பெருசாக்குங்க ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஆவியானவருடைய பிரசன்னத்துக்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Praise the Lord. Thank you, Pastor Albert Robinson, for leading us in worship. பிரியமானவர்களை, கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாமா? எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாமா? மார்ச் மாதம் நிறைய பிள்ளைகள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் ஆயிடுவாங்க. பெற்றோர் வேற தேவையில்லாத அழுத்தத்தை கொடுப்பாங்க. டீச்சர்ஸ் தேவையில்லாத பாரத்தை சுமத்துவாங்க. ஃபியர் ஃபேக்டர் வந்து டாமினேட் பண்ணும். நிறைய பிள்ளைகள் பெர்ஃபார்ம் பண்ணாட்டி பேரண்ட்ஸ் திட்டுவாங்க. அப்புறம் நிறைய தற்கொலைகள், இதெல்லாம் நம்ம நியூஸ் கேள்விப்படுறோம்ல. லைஃப்பில் படித்தா தான் முன்னுக்கு வர முடியும்னு கிடையாது. மார்க் நிறைய ஸ்கோர் பண்ணாதான் ஃபியூச்சர் நல்லா இருக்குங்கிறது கிடையாது. இட் ஹெல்ப்ஸ் to do further courses, I understand. பட் ரியலாக நிறைய நான் பார்த்துருக்கேன். படிப்பில் ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் வாங்க நிறைய பசங்க சும்மா அப்படியே சுற்றிட்டு வர்றாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஆனால் கிளாஸில் மக்கானவங்க, ஃபெயிலான பசங்க கூட பார்த்திங்கன்னா நல்லா பிஸ்னஸில் நிறைய மற்ற காரியத்தில் ப்ராஸ்பர் பண்ணுகிறத பார்த்துருக்குறேன். ஸோ ரியலாக வந்து தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம கொடுக்கக்கூடாது. பேரண்ட்ஸ் படிக்கணும், பிள்ளைங்க டிஸ்கஸ் என்கரேஜ் பண்ணணும். டூ யுவர் பெஸ்ட், ட்ரஸ்ட் காட். சிலர் பார்த்தீங்கன்னா அந்த மார்ச் மாதம் வந்துருச்சுன்னா இவங்க பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு இது டியூஷனுக்கு அனுப்புவாங்க, இங்கே அனுப்புவாங்க, சர்ச்சுக்கு அனுப்ப மாட்டாங்க. சர்ச் சர்வீஸ்க்கு வராமல் நைட்டெல்லாம் படிச்சுட்டு பகலில் தூங்க சொல்லிடுவாங்க. சண்டே நான் போயிட்டு வரேன் சர்ச்சுக்குன்னு சொல்லிடுவாங்க. ஐம் நாட் ஷுவர் ஹவு கரெக்ட் இஸ் தட். இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் கிடைக்கல தெரியுமா பேதுருவுக்கு? பிள்ளைகள் அப்படி ஆக்கிறாதீங்க. இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கலன்ற மாதிரி ஆயிடக்கூடாது. அவருடைய வார்த்தையின்படியும் இருக்கணும். சரி, மற்ற நிறைய காரியங்கள் சர்ச்சில் ஓவராக ஆக்டிவாக இருக்கிற பிள்ளைகள் அந்த சீசனில் ரொம்ப ஆக்டிவாக இல்லாமல் இருந்தால் ஓகே, அது அண்டர்ஸ்டாண்டபிள். பட் ஆனால் பேசிக்காக சர்ச் சர்வீஸே கட் பண்ணிக்கிட்டு பைபிள் படிக்காமல் வெறும் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி புக்கையும் மேத்ஸ் புக்கையும் படிச்சுக்கிட்டு இருந்தா நல்லது இல்லைல்ல. கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க உங்கள் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். தகப்பனே, படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க பெற்றோர்கள். பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ எஃபர்ட் எடுக்கிறாங்க. ஆண்டவரே, பிள்ளைகளை பிளஸ் பண்ணுங்க. ஆண்டவரே, அன்டியூ ஸ்ட்ரெஸ் எதுவும் பிள்ளைகளுக்கு எங்கேருந்து வந்துடக்கூடாது. அது வந்தாலும் பிள்ளைகள் சமாளிக்கக்கூடிய கிரேஸை தாங்க. இந்த பிள்ளைகளும் ஆண்டவரே ஓனா பிரயாசப்படுகிறத மட்டும் பண்ணாமல் உம்மை சார்ந்து உம்மிடத்தில் ஞானத்தை தருகிற தேவன் தந்து 10 மடங்கு சமர்த்தனாக தானியேல் இருந்தானே, அதுபோல் இந்த பிள்ளைகள் 10 மடங்கு சமர்த்தராக இருக்க கிருபைகளை தாரும். பயம், ஃபியர் ஃபேக்டரை எடுத்து போடும். எதிர்காலத்தை குறித்த பயம், இந்த காலேஜ் அட்மிஷன் கிடைக்காதோ அப்படிங்கிற பயம், இதை பாஸ் பண்ணுவேனோ என்ற ஒரு சந்தேகம், ஃபஸ்ட் ரேங்க் இந்த ஃபஸ்ட்டு டாப் 10 ரேங்க்ஸ் எடுக்கலன்னா எனக்கு இந்த காலேஜ் அட்மிஷன் கிடைக்காது. தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் வேண்டாம். நீர் கொடுக்குற எதிர்காலம், நீர் கொடுக்குற டெஸ்டினி, அதற்குள்ள வர ஆண்டவரே பர்பஸ், அதை புரிந்து கொள்ள பிள்ளைகள் இருக்கட்டும். ஆண்டவர் இன்னொன்று, படித்த பாடங்கள் ஆண்டவரே மெமரியில் இருக்க நல்ல மன நிலையை கட்டளையிடும். படிக்கிற படம் புரிந்து கொள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கை தாரும். ஆண்டவரே மெமரி இருக்க செய்யும். ஆண்டவரே கரெக்டான ஆன்சரை எழுத எக்ஸாம் செஷன்ஸில்
கிரேஸை தாங்க. சிக்னஸ் எதுவும் தேவையில்லாத ஆண்டவரே, இந்த பிரச்சனைகள் இந்த படிக்கிறதுனால அதனால உடம்பு சிக்காயிடக்கூடாது, பிள்ளைகள் ஹெல்த்தியாக இருக்கணும். பிள்ளைகளை நாங்கள் பிளஸ் பண்ணுறோம். இந்த மார்ச் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கு ஆண்டவரே பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், பெற்றோர்களுக்காக ஆண்டவர் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை குறித்து கவலைப்படுற காரியம் தேவையில்லாமல் வேண்டாம், உண்மை நம்பட்டும். ஆண்டவர் பிள்ளைகளுக்கு அந்த எக்ஸாம் ஃபீஸு, நெக்ஸ்ட் டேர்ம் ஃபீஸு, இப்படி ஃபைனான்ஷியல் பேர்டனும் இந்த சீசனில் வர்றது எங்களுக்கு தெரியும். எக்ஸாம் ஃபீஸ் கட்டல, நான் ஹால் டிக்கெட் கொடுக்க மாட்டேன், இந்த மாதிரி காரியங்கள்லாம் இப்பொழுது வரும். நிறைய ஃபேமிலிஸு அந்த காரியங்கள் எல்லாம் போட்டு போராடி கொண்டிருப்பார்கள். ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாருக்கும் வேண்டிய கிருபைகளை தாங்க, எல்லாருக்கும் வேண்டிய உதவியை ஒத்தாசை செய்யுங்க. இந்த சீசனுக்கு வேண்டிய ஹெல்ப்பை தாங்க. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பீகாரில் படிக்கிற எங்கள் ஸ்கூலில் படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒரிசாவில் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். மிஷன் ஸ்கூல்ஸில் படிக்கிற ஆண்டவரே, மிஷன் ஃபீல்டில் இருக்கிற மிஷனரி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். ஃபைனான்ஷியல் ட்ரபிளில் இருக்கிற எல்லாரையும் இப்படி கருத்தில் கொண்டு வருகிறோம். ஒரு அற்புதம் செய்யும். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மிஷனரிகளை நினைக்கிறோம் இந்த நாட்களில். ஆண்டவரே, ஃபைனான்ஷியல் இயர் எண்டிங்கில் வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, நிறைய பேர் ஃபைனான்ஸில் டேக்ஸ் கட்டுற காரியத்தில் பிளானிங்கில் எல்லாம் இருப்பாங்க. இவர்களெல்லாம் மிஷன்ஸை நினைக்கட்டும், மிஷனரி ஊழியத்தினுடைய தேவைகள் நினைக்கட்டும். கர்த்தர் தேவைகளை சந்திப்பீராக. ஊழியர்களுக்கு, மிஷனரிகளுக்கு, ஊழியங்களுக்கு உமக்கு ஸ்தோத்திரம். மிஷனரிகளுடைய எல்லா முயற்சிகள் ஆசீர்வதியும். சம்மர் வரப்போகிறது. வெயில் கொடுமையினால் யாரும் சஃபர் பண்ணக்கூடாது இந்த வருஷம். ஆண்டவரே, நல்ல ஃபேவரபிளான வெதர் கண்டிஷன் இருக்கட்டும் என்று எங்கள் மிஷனரிகளுக்காக, நார்த் இந்தியாவில் ஊழியம் செய்கிற மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வருஷம் நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் நாங்கள் பிளான் பண்ணி கொண்டிருக்கிறோம். பல யூத் கேம்ப்ஸை பிளான் பண்ணி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா என்ற பாடலை பாடுவோம். சாம் மோசஸ். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்தீர்க்க இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்தீர்க்க இதுவே சட்டம். ஆகாத நோக்கம் சிந்தனையை ஆகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு வாகானதாக்கும் மானமெல்லாம் வல்லமையோடு வேண்டிக் கொள்வோ. ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்தீர்க்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன்,
ஜெபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஊக்கத்துடனே ஓர்முகமா வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்யும். ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். This is my story, this is my song, praising my Savior all the day long. This is my story, this is my song, praising my Savior all the day long. We praise you, Lord. Amen. Praise the Lord. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆயத்தப்படுவோம். உலகளாவிய உபத்திரவம், உலகளாவிய எழுப்புதல், உலகளாவிய பஞ்சம், இதெல்லாம் பைபிளில் இயேசு மத்திய 24 சொன்ன காரியங்கள். உலகளாவிய எழுப்புதலுக்காக ஆயத்தமாகிற நேரம், உலகளாவிய பஞ்சத்திற்கும் சபை ஆயத்தமாக இருக்க வேண்டும். பஞ்சத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். we will rise above. அதே போல் உபத்திரவம் வரும் கடைசி காலத்தில். மத்திய 24:8 படிச்சு பாருங்க, 9 படிச்சு பாருங்க, 10 படிச்சு பாருங்க. கடினமாக இருக்கும், ஆனால் கர்த்தர் கூட இருப்பார். ஆமேன். யாரும் உங்கள் உயிர் எடுக்க முடியாது கர்த்தருடைய வேலைக்கு வந்ததாக. ஆமேன். ரியலா குளோபல் பர்சிக்யூஷன், உலகளாவிய ஒரு உபத்திரம் ஒன்று வரப்போகிறது. அதற்கு சபை ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமேன். ஒரு நல்ல செய்தி, உபத்திரவத்தை குறித்ததான, அதில் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற காரியத்தை பேசுகிற ஒரு செய்தி, விழிப்பாக இருக்க வேண்டும் என்ற செய்தி. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, எங்களோடு பேசும். உங்களுடைய வார்த்தை தெளிவாக எங்களுக்கு வரட்டும். Speak to us, O God, we pray in Jesus' name. Amen. Jesus predicted that there is going to be a global persecution in the end times. இயேசு இந்த கடைசி காலத்தில் ஒரு மாபெரும் உபத்திரவம் இருக்கும் என்று முன்னறிவித்தார். இயேசு சொன்ன எல்லா தீர்க்கதரிசன வார்த்தைகளும் ஒவ்வொன்றாக நிறைவேறி கொண்டு வருகிறது. உலகளாவிய ஒரு கொள்ளை நோய் வரும் என்றும், கொள்ளை நோய்கள் வரும் என்றும், பல இடங்களிலே பூமி அதிர்ச்சி உண்டாகும் என்றும், பல இடங்களிலே பஞ்சம் உண்டாகும் என்றும் இயேசு முன்னுரைத்தார். கொள்ளை நோய் இன்றைக்கு உலகத்தையே அசைத்து விட்டது. பூமி அதிர்ச்சிகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. இதுவரை கேள்விப்படாத தேசங்களில் எல்லாம் பூமி அதிர்ச்சிகள் வருகிறது. நிலநடுக்கங்கள் வருகிறது. Earthquakes in diverse places. Pestilence in many places. That is what we read in Matthew 24 verse 7.
மத்தேயு 24:7 நாம் அதைத்தான் வாசிக்கிறோம். உபத்திரவம், நெருக்கம், பாடுகள் கடைசி காலத்திலே இருக்கும் என்பதற்கு வேதத்திலே ஆதாரம் உண்டு. சபையானது இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். The church must heed, listen carefully to the prophetic scriptures in the Bible. தீர்க்கதரிசன அறிவை நமக்கு கொடுக்கிற, காலத்தை நிதானித்துக் கொள்ளுகிற, வெளிச்சத்தை கொடுக்கிற வேத வசனத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாம் இருளிலே தான் இருப்போம். We will be in only darkness. 2 பேதுரு 1:19 சொல்லுகிறது, if we don't pay heed to the prophetic scriptures, we will grope in darkness. நாம் தீர்க்கதரிசன வசனத்திற்கு செவி கொடுக்காவிட்டால் நாம் இருளிலே இருப்போம் என்று 2 பேதுரு 1:19 சொல்லுகிறது. மத்தேயு 24:7 கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி, பஞ்சம் என்று வாசிக்கிறோம். கொள்ளை நோயும் பூமி அதிர்ச்சியும் பல இடங்களிலே உண்டாகிவிட்டது. பஞ்சம் அடுத்து உண்டாக போகிறது. ஏற்கனவே இலங்கையிலும் பல தேசங்களிலும் அது ஆரம்பித்து விட்டது. This will become a global famine. இதை குறித்து நான் உலகளாவிய பஞ்சம் ஒன்று வரப்போகிறதா என்ற தலைப்பிலே நான் உங்களோடு கூட பேசியிருக்கிறேன். I have spoken another message on the title Global Famine. Is it coming very soon? என்ற தலைப்பிலே பேசியிருக்கிறேன். You might want to look for that and listen to that as well. கவனிங்க. Listen. நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசப்போகிற ஒரு காரியம் கடைசி காலத்திலே வரப்போகிற உலகளாவிய உபத்திரவம், global persecution. There are 3 things that are going to come in the end times, which is going to be global in nature. 3 காரியங்கள் நடக்க போகிறது. அது உலகளாவிய சம்பவமாக இருக்க போகிறது. 1 உலகளாவிய பஞ்சம், மற்றொன்று உலகளாவிய உபத்திரவம், 3வது உலகளாவிய எழுப்புதல். இன்றைக்கு உலகளாவிய எழுப்புதலை குறித்து அநேகம் கேட்கிறோம். We are hearing a lot of preachers talking about global revival, and we must. உலகளாவிய எழுப்புதலை குறித்து அநேகர் பிரசங்கிக்கிறதை கேட்கிறோம். அவசியம், கண்டிப்பாக கேட்க வேண்டும். And there is an urge to prepare for the revival that is to come. வரப்போகிற எழுப்புதலுக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்ற அறைகூவலும் வந்து கொண்டே இருக்கிறது. அது மிகவும் அவசியம். கண்டிப்பாக அப்படிப்பட்ட செய்திகளை நாம் கேட்க வேண்டும். பட் அதோடு கூட உலகளாவிய பஞ்சம், உலகளாவிய உபத்திரவம் என்ற செய்தியையும் நாம் அந்த அளவிற்கு கேட்பது இல்லை என்பதுதான் என்னுடைய கணிப்பு, என்னுடைய வருத்தமும் கூட. The church must be prepared for the coming revival, and the church must also be prepared for the coming famine and the coming persecution. வரப்போகிற உபத்திரவம், வரப்போகிற பஞ்சம், வரப்போகிற எழுப்புதல் ஆகிய இந்த 3 காரியத்திற்கும் திருச்சபை ஆயத்தமாக இருக்க வேண்டும். The church must be prepared for all 3. Global revival is not going to happen in a vacuum or in a safe context. உலக எழுப்புதல் என்பது ஒரு தனித்து நடக்கப் போகிற ஒரு சம்பவமும் அல்ல,
சாதகமான சூழ்நிலைகள் இருக்கிற ஒரு காலகட்டத்திலே நடக்கப் போவதும் இல்லை. உபத்திரவம், பஞ்சம் ஆகிய காரியங்கள் நடுவில் தான் இந்த எழுப்புதல் நடக்கப் போகிறது. Matthew 24:7 global famine, Matthew 24:9 and 10 global persecution, Matthew 24:14 global revival, மத்தேயு 24:7 உலகளாவிய பஞ்சம், மத்தேயு 24:9-10 உலகளாவிய உபத்திரவம், மத்தேயு 24:14 உலகளாவிய எழுப்புதல். இதைத்தான் அடுத்து நாம் பார்க்க போகிற காரியம். சபையானது இதற்கு ஆயத்தப்பட வேண்டும். விசுவாசிகள், ஊழியர்கள் இதற்காக ஆயத்தப்பட வேண்டும். சபை தலைவர்கள், பிரசங்கிமார்கள் இதை குறித்து பேசி விசுவாசிகளுக்கு விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும். This is not something that might happen. These are things that will happen. இது ஏதோ நடந்தாலும் நடக்கும் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகள் அல்ல. இது கண்டிப்பாக நடக்கும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. There is going to be a global famine. We talked about that in another sermon, but now I'm going to talk about global persecution. உலகளாவிய உபத்திரவத்தை குறித்து நான் பேசப் போகிறேன். கவனியுங்கள். மத்தேயு 24:9-10 அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். பகைக்கப்பட்டாலும் படுவீர்கள் என்று இல்லை, பகைக்கப்படுவீர்கள் என்று டெஃபினட் ஆர்டிக்கல்ல இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அப்பொழுது அநேகர் இடரலடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அப்ப நீங்க கவனிங்க, ஒருவரை ஒரு பகைக்கிற ஒரு டெம்டேஷன் வரும், ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுக்கிற டெம்டேஷன் வரும், இடரல் அடைகிற சூழ்நிலைகள் வரும். இடரல் அடையாதபடிக்கு, காட்டிக் கொடுக்காதபடிக்கு, சுயநலமாக செயல்படாதபடிக்கு, பகைக்காதபடிக்கு, அன்பிலே வேரூன்றி ஆண்டவருக்குள் வேரூன்றி இருக்க வேண்டிய ஒரு காலம். ஆமென். So there is coming a shaking. அசைக்கக்கூடிய எல்லாவற்றையும் தேவன் அசைப்பதாக எபிரேயர் 12:26-27 ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களிலும் நீங்கள் வாசிக்கலாம். அவர் வானத்தை அசைப்பார், அவர் பூமியை அசைப்பார், அவர் கடலை அசைப்பார், அவர் வெட்டாந்தரை அசைப்பார், அவர் ஜாதிகளை, தேசங்களை அசைப்பார். There is coming a shaking in the end times. God will shake the heavens, God will shake the earth, God will shake the dry places, God will shake the oceans, and God will shake the nations. Hebrews 12:26-27, Haggai chapter 2 verse 6 and 7. Those things are happening. அது நடக்கிறது, இன்னும் அதிகரிக்க போகிறது. உலகம் எப்படி இருக்கும்? How will the world be in end times? எப்படிப்பட்ட மக்கள் இருப்பார்கள்? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை படித்து பாருங்கள். Read 2 Timothy chapter 3 verse 1-5. There are 19 moral and ethical blemishes listed out there. These are the characteristics of people who will live in the end times. கடைசி காலத்திலே வாழுகிற மக்களுடைய நெறித்தன்மையும் அவர்களுடைய ஒழுங்கும் அல்லது ஒழுக்கக்கேடும் எப்படி இருக்கும் என்பதை 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்திலே பட்டியலிடப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு காலத்திலே தான் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது இன்னும் அதிகரிக்க போகிறது. என்ன பாஸ்டர், நீங்க சொல்றதை பார்த்தா உலகத்துல
எதுவுமே நல்ல காரியம் நடக்காதது போல தான் நீங்க பேசுறீங்க. வெல், that's what my Bible says, and I rather believe in that than what the world leaders are promising. உலகத்திலே உள்ளதான அரசியல் தலைவர்கள் வாக்கு பண்ணுகிற காரியத்தை நம்புவதை காட்டிலும் நான் என்னுடைய வேதத்தை தான் நம்ப ஆயத்தமாக இருக்கிறேன். அப்ப எதுவுமே நல்ல காரியமே நடக்காதா? லிசன் கேர்ஃபுல்லி, நல்லா கவனிங்க. தி only thing that can get better, or there is hope, is you getting better, I getting better, the Church of Jesus Christ getting better. நீங்கள் முன்னேறலாம், நல்ல நிலைக்கு வரலாம், நல்ல கேரக்டரை எக்ஸிபிட் பண்ணலாம், நல்ல மனிதனாக மாறலாம், நான் நல்ல மனிதனாக மாறலாம், திருச்சபை மகிமை மேல் மகிமை அடையலாம். The only thing that will get better or can get better is you and me and the Church of Jesus Christ. The world is really degrading itself from moral standards. நெறி சம்பந்தப்பட்ட காரியத்திலே உலகமானது மிகவும் மோசமான நிலைமையிலே போய்கொண்டிருக்கிறது. உலகத்திலே இன்றைக்கு பாருங்கள், பல காரியங்கள் அரசாங்கமே அனுமதிக்கிறது. ஓரின சேர்க்கை காரியங்கள் அது ஒரு குற்றம் என்று சிங்கப்பூர் தேசத்தில் இருந்தது. இப்பொழுது அது குற்றம் இல்லை என்று சட்ட திருத்தம் செய்யப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் 2022 ஆண்டு, ஆகஸ்ட் 2022, Singapore government took away, repealed the law which said male and male, female and female coming together is inappropriate and it is to be dealt with and penal code la irundhathu. குற்ற சட்டத்திலே அது இருந்தது. ஆனால் இப்பொழுது அது இல்லை என்று அறிவிப்பு கொடுத்தார் பிரதமர். ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி சிங்கப்பூர் தேசத்தின் சுதந்திர தின பேச்சிலே அதை பிரதமர் அறிவித்தார். ஆனால் ஒரு நல்ல காரியம், திருமண உறவு என்று வரும் பொழுது ஒரு கவர்மெண்ட்ல நாங்க மேரேஜ் என்று அங்கீகரிக்கிறது. ஒன் மேன் ஒன் உமன். கவர்மெண்ட் திருமணமான உடனே அந்த ஹவுசிங் பிளாக், HDB பிளாக்ஸ், அபார்ட்மெண்ட்ஸ் வாங்குறதற்கு அனுமதி கொடுப்பார்கள். அப்ப அந்த ஒரு மேன் ஒரு உமன் அந்த மேரேஜை தான் நாங்கள் ரெகக்னைஸ் பண்ணுவோம் அதுல. பட் இப்படிப்பட்டதான ஓரின சேர்க்கை மக்கள் சமுதாயத்தில் இருக்கிறார்கள் என்றும் அவர்களை நாம் குற்றப்படுத்த வேண்டாம் என்றும் இப்பொழுது சொல்லுகிறோம் என்று அவர் அறிவிப்பு கொடுத்தார். இட் இஸ் குவைட் ஸ்கேரி that governments are beginning to recognize this lifestyle. முழு உலகத்திலும் இது ஒவ்வொன்றாக வந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கடைசி காலம் எப்படி இருக்கும் என்று வேதம் எச்சரிக்கிறது. எல்லாம் நிறைவேறி கொண்டு வருகிறது. இயேசுவினுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகளும் நிறைவேறும். குளோபல் ஃபேமின், குளோபல் பர்சிக்யூஷன். சரி, இது கடைசி காலத்திலே நடக்கிற உபத்திரவம். பட் ஆனால் ஒன்று நீங்கள் கவனிக்கணும், கடைசி காலத்திலே உள்ள உபத்திரவம் என்று நான் உங்களுக்கு சொன்னாலும் பொதுவாகவே எல்லா காலத்திலுமே கிறிஸ்தவர்களுக்கு எதிராகத்தான் இந்த உலகம் இருக்கிறது. நாம் ஜெயிக்க வேண்டிய காரியத்தை ஆண்டவர் சொல்லும் பொழுது உலகம், மாமிசம், பிசாசு மூன்றை ஜெயிக்கணும். அதில் ஜெயிக்க வேண்டிய ஒரு காரியம் உலகம். One thing that we must overcome is the world. கவனிங்க, இயேசு மலைப்பிரசங்கத்தில் என்ன சொல்லுகிறார்? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர் சொல்லுவதற்கு காரணம் என்ன? நீதி நிமித்தம் துன்பப்படுவீர்கள்.
11வது வசனம், மத்தேயு 5ஆம் அதிகாரம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். லிசன், என் நிமித்தம் நீங்கள் உபத்திரவப்படுத்தப்படுவீர்கள், நீதி நிமித்தம் உபத்திரவப்படுத்தப்படுவீர்கள். You'll be persecuted for my name's sake, you'll be persecuted for righteousness sake. இந்த 2 காரணத்திற்காக உபத்திரவப்படுவோம். People of God, be prepared. இயேசுவினிடத்தில் வரும்பொழுது ஆசீர்வாதம் வரும் என்று மட்டும் செய்திகளை பொதுவாக கேட்டுக்கொண்டிருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசிகளே, ஏன் திருச்சபை தலைவர்கள் இதை பார்த்து கொண்டிருந்தால் நாம் பேசுகிற செய்தி முழுமையான செய்தியா? கேள்விகளை கேட்டுக்கொள்வோம். இயேசு சொன்னார், உபத்திரவம் வரும். சபையை உபத்திரவத்திற்காக ஆயத்தப்படுத்த வேண்டும். உபத்திரவ காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று விசுவாசிகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஊழியர்களுக்கு நான் பேசுகிறேன். ஃபால்ஸ் ஹோப்ஸ் கொடுக்கக்கூடாது, தவறான நம்பிக்கையை கொடுக்கக்கூடாது. வேதவசன ஆதாரம் இல்லாமல் செய்திகளை நாம் சொல்லி அவர்களை நாம் ஆயத்தப்படாமல் விட்டுவிடக்கூடாது. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், அப்ப நீதியாய் நடந்தால், தேவபக்தியாய் நடந்தால் துன்பப்படுவோம் என்று வேதம் சொல்லவில்லையா? தேவபக்தியாய் நடக்க மனதையுடைய யாவரும் துன்பப்படுவார்கள். The Bible says that. For his name's sake and for righteousness sake. அதற்காக ரைச்சியஸ்னஸை விட்டு விலகணுமா? பாதுகாப்பாக இருப்பதற்கு நோ. பைபிள் என்ன போட்டிருக்குது? நீதி நிமித்தம் துன்பப்பட்டால் பாக்கியவான்கள். ஆண்டவர் நாமத்திற்காக நீங்கள் துன்பப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்கள். You are blessed if you are persecuted. Have you ever thought of that? உபத்திரவப்பட்டா நான் பாக்கியவான். ஓ புவர் மீ, ஐயோ நான் பாவம், என்னையே டார்கெட் பண்றாங்க, அந்த சிந்தை வேண்டாம். You are blessed. பாக்கியவான்கள். நீதி நிமித்தம் துன்பப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்கள். இயேசுவின் நிமித்தம் நீங்கள் துன்பப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்கள். மாத்திரமல்ல, இங்க பாருங்க, ஒன்று நீங்கள் பாக்கியவான்கள், மற்றொன்று நீங்க கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமா? 12ஆம் வசனம், மத்தேயு 5:12. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். That should be your response. Joy. Rejoice. எப்படிங்க ரிஜாய்ஸ் பண்ண முடியும் உபத்திரவத்தில்? பிரியமானவர்களே, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில பாடி துதித்தார்களாம். அடித்து ஜெயிலில் போட்டப்ப சந்தோஷமாயிருங்கள் என்று பவுல் ஜெயிலில் இருந்து கடிதம் எழுதுகிறார். பிலிப்பியர் 4 அதிகாரத்திலும் பாருங்கள், the word joy is repeated in all the 4 chapters. And in chapter 4 and verse 4 he says rejoice, and again I say rejoice. Somebody in the prison is writing an epistle to someone outside and he is talking about joy. ஆவியின் கனியில ஒன்று joy. Nothing to do with circumstances. Joy is character. Joy is attitude. மகிழ்ச்சி என்பது நமக்கு சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் இருக்கலாம். புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. Kingdom of God is not eating and drinking. It is righteousness, peace and joy in the Holy Ghost. தேவனுடைய ராஜ்யம் என்பது நீதி, சமாதானம், பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம், புசிப்பும் குடிப்பும் அல்ல. Romans 14:27. Is it Romans 14:27? Let me be accurate. Romans 14, ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Romans 14 and verse 17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. Kingdom of God is joy. உங்களுக்கு உபத்திரவம் வந்தாலும் joy இழந்துராதீங்க. Amen. The joy of the Lord is our strength. நெகேமியாவில் வாசிக்கிறோம். In the book of Nehemiah, we read that the joy of the Lord is our strength. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய்
இருப்பதே நமது பலன். ஆமென். நெகேமியா 8:10 கடைசி பகுதி. The joy of the Lord is our strength. Let no one strip you of the strength that you have by taking the joy away from you. உங்களுக்குள் இருக்கிற மகிழ்ச்சியை நீங்கள் இழந்து விட வேண்டாம். அது பலனை இழக்கிறதாக இருக்கிறது. ஜாய், சந்தோஷம், அது ஆவியின் கனியில ஒன்று. அது சூழ்நிலை பொறுத்தது அல்ல. உபத்திரவம் வரும் பொழுது என்ன பண்ணுங்க? இயேசு சொல்லுகிறார், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். Rejoice. That should be our response to persecution. And we can only when we have right perspective. இதை குறித்து ஒரு சரியான கண்ணோட்டம் இருந்தால்தான் நாம் களி கூற முடியும். அது மாத்திரமல்ல, முதலாவது என்ன சொன்னேன்? பாக்கியவான்கள். இரண்டாவது என்ன சொன்னேன்? களி கூறுங்கள். மூன்றாவது, பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். வசனம் 12. Great is your reward in heaven. Bible talks about reward a lot. பலனை குறித்து பைபிள்ல நிறைய வாசிக்கிறோம். But nowhere do you read great is your reward except in this instance. உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கணுமா? நித்தியத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கணுமா? There you go. When you are persecuted, you have positioned yourself well for that kind of reward. நீங்கள் உபத்திரவத்தின் வழியாய் கடந்து போகிறதற்கு, நீங்கள் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு வரும் பொழுது நீங்கள் மிகுந்த பலனை பெறுகிற ஒரு நிலையிலே உங்களை வைத்துக் கொள்ளுகிறீர்கள். ஆமென். உபத்திரவத்தை குறித்து பைபிள்ல நிறைய இடத்துல இருக்கிறது. I'm just repeating myself, I know. நான் மறுபடியும் சொன்னதே சொல்லுகிறது போல உங்களுக்கு இருக்கலாம். கடைசி காலத்துல உபத்திரவம் அதிகமாக இருக்கும். எல்லா காலத்திலுமே உபத்திரவம் உண்டு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. ஆனால் கடைசி காலம் இப்பொழுது doubly we are going to be persecuted because of the time and the season we are living in, and because of our faith we will be persecuted. So it is good to be prepared. முதலாவது ஒரு விழிப்புணர்வு வரும் என்பதை புரிந்து கொள்கிறது. இங்க பாருங்க, பவுல் மிஷனரி ஊழியத்தை செய்யும் பொழுது, அவர் மிஷன் ஃபீல்டுக்கு போகும் பொழுது அவர் 5 காரியத்தை செய்ததாக அப்போஸ்தலர் 14:21 வசனங்களிலே வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 14 verse 21 to 23. அந்த பட்டணத்திலே அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லிஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்து சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்தார்கள். லிசன். ஆக்ட்ஸ் 14:21-23. அப்போஸ்தலர் 14:21-23. 5 காரியங்கள். 1, சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். நம்பர் 2, அநேகரை சீஷராக்கினார்கள். நம்பர் 3, சீஷருடைய மனதை திடப்படுத்தினார்கள். வசனம் 22. அப்புறம் 4வது, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். they gave persecution awareness, gospel sharing, disciple making, strengthening disciples, persecution awareness. உபத்திரவத்தை குறித்த விழிப்புணர்வை கொடுத்தார்கள். அடுத்து 23ஆம் வசனம், அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தினார்கள். லீடர்ஷிப் டெவலப்மெண்ட். இந்த 5 காரியத்தை தான் பவுல் செய்தார். அதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய காரியம், 4வது காரியம், உபத்திரவத்தை குறித்த விழிப்புணர்வு. நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இயேசுனுடைய சீஷர்கள் ஆல்மோஸ்ட் எல்லாருமே இரத்த சாட்சியாகத்தான் மரித்தார்கள். இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரித்தார். ஆதி திருச்சபையிலே ஸ்தேவான் கல்லெறியப்பட்டு கொல்லப்பட்டார். பவுல் இரத்த சாட்சியாக மரிக்கிறார். So persecution என்பது real. People of God
I want you to listen to what I'm saying very clearly and carefully. I am giving you biblical insight about end times. கடைசி காலத்தை குறித்து நான் உங்களுக்கு விழிப்புணர்வை கொடுத்து கொண்டிருக்கிறேன். Please know your Bibles. உங்களுடைய வேதத்தை நன்றாக நீங்கள் படியுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். Very often we hear the question that believers raise, I am so faithful to God, why problem for me? That is why problem, sir. அப்பனா நான் பேசாம பிரச்சனை வேண்டாங்கிறதுக்காக நான் என்ன பண்ண போறேன், நான் ஆண்டவருக்குள்ள அதிகமா நெருங்க போவதில்லை, நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன், ஏன்னா எக்ஸாம் எனக்கு வராது, நான் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன், ரோட்ல டிராஃபிக் ஆக்சிடென்ட்டே எனக்கு ஆகாது, வீட்டிலேயே இருங்க, ஸ்கூலுக்கே போகாதீங்க. வில் தட் பி சம்திங் தட் இஸ் சென்சிபிள் டு டூ? இங்கே பாருங்க, உபத்திரவம் என்பது இருக்கும், நெருக்கம் என்பது வரும், அதில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியுமா? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எரிகிற தீக்குள்ளே போடப்பட்டதனால் தானே 4வது நபர் கூட இருக்கிறதை அந்த சிலை செய்து வைத்த ராஜா பார்க்க முடிந்தது. கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்க முடிந்தது, புதிய சட்டத்தை எழுத முடிந்தது, தேவ நாமத்தை மகிமைப்படுத்த முடிந்தது. யோபு அப்படிப்பட்டதான் நெருக்கத்தின் வழியாய் போகிறதுனால் தானே சாத்தான் மூஞ்சில கரி பூச முடிந்தது. தானியேல் உபத்திரவப்பட அந்த சூழ்நிலைகள் எதிரிகள் செய்தார்கள், ஆனால் அதுதானே அவனுக்கு ப்ரமோஷனை இன்னும் கொண்டு வந்தது, எதிரிகளை அழித்தது. செங்கடல் வழியாய் தேவன் ஜனங்களை கொண்டு வந்தது உபத்திரவப்படுத்துவதற்கா? இல்லை, உபத்திரவப்படுத்துகிறது என்று நினைத்துக் கொண்டார்கள், ஆனால் எதிரியை அழிப்பதற்கு. சில வேளைகளில் உங்களுக்கு வாழ்க்கையிலே ஆண்டவர் உபத்திரவத்தை அனுமதிப்பார். எதற்கு? உங்களை அழிப்பதற்கு அல்ல, உங்களை உருவாக்குவதற்கு, ஆனால் சத்துருவை அழிப்பதற்கு. It is to destroy the enemy. செங்கடலிலே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கவில்லை, அவர்கள் அழிக்கத்தான் கொண்டு வந்தார் என்று முறுமுறுத்தார்கள். ஆனால் இஸ்ரவேலரை அல்ல, எகிப்தியரை கர்த்தர் அந்த கடலிலே அழித்தார். உங்களுக்கு நெருக்கம் என்று நினைக்கிற காரியம் அநேக நேரத்தில் தேவன் அனுமதிக்கிறதற்கான ஞானம் என்ன தெரியுமா? எதிரிகளை அழிக்கிறதற்கு. May the Lord give you right perspective. ஆமான் சதித்திட்டம் தீட்டினான், சட்டம் நிறைவேற்றப்பட்டது, யூதர்களை எல்லாம் அழிக்கிறதற்கான சதித்திட்டம் தீட்டப்பட்டது. ஆனால் கவனியுங்கள், முடிவு காரியம் மாறுதலாய் முடிந்தது. எதிரி சதிகாரன் தூக்கிலே தொங்கினான். அது ஆண்டவர் பாதுகாத்த ஸ்டோரிஸ். ஆனால் இரத்த சாட்சியாக மரிக்கும் பொழுது சபை, நீங்கள் ஒருவேளை பாதுகாக்கப்படாமல் இருக்கலாம், தேவ ராஜ்யம் என்று வரும் பொழுது, தேவ நாமம் மகிமைக்கென்று உள்ள காரியம் வரும் பொழுது, அது எப்பொழுதுமே அட்வான்டேஜ் கிங்டம் ஆஃப் காட். ஆமென். த சீட் ஆஃப் த சர்ச், சபையினுடைய வித்து என்று வருகிற ஒரு காரியத்திலே சொல்லப்படுகிற ஒரு வழக்க சொல், the blood of the martyr is the seed of the church. The blood of the martyr is the seed of the church. இரத்த சாட்சிகள். ஆமென். தேவராஜ்யத்திற்கும் சபைக்கும், ஏன் தேவ ஜனத்திற்குமே அது நன்மையை கொண்டு வரக்கூடிய காரியம். ஆமென். பவுல் உபத்திரவத்தை குறித்து அதிகம் எழுதுகிறார். இயேசு உபத்திரவத்தை குறித்து அதிகம் பேசினார். பேதுரு பேசியிருக்கிறார், யாக்கோபு பேசியிருக்கிறார், and Bible has too many references. Maybe I will give out a few of that. வசன ஆர்வம் உடையவர்கள், வசனத்தை எடுத்து படிக்க விரும்புகிறவர்கள் எழுதி கொள்ளுங்கள். few minutes ஆனாலும் பரவாயில்ல, வசன குறிப்புகளை கொடுக்கிறேன், நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். If you are interested to take Bible references, we won't have time to read in this sermon. இந்த செய்தியில நாம் எடுத்து வாசிப்பதற்கு நேரம் இருக்காது. But may I encourage you to write down, to list down the scripture verses, the Bible verses.
பவுல் சொல்லுகிறதான வாக்கியங்களை சொல்லுகிறேன், எழுதிக் கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 3:12 2 கொரிந்தியர் 12:10 ரோமர் 12:17-21 2 கொரிந்தியர் 4:8-12 எபிரேயர் 12:3 ரோமர் 8:35-37 Romans 8:35-37 பிலிப்பியர் 1:12-14 ரோமர் 12:14. So I gave you a lot of scriptures. நிறைய வசனங்களை கொடுத்தேன். பவுல் சொன்ன வசனங்கள். இயேசு சொல்லி இருக்கிறாரா? Matthew 5:44 மத்தேயு 5:44 மத்தேயு 5:10-11-12 யோவான் 15:18 லூக்கா 6:22 மார்க் 13:13 மார்க் 14:7 மத்தேயு 10:22. There you go. Many verses given. அநேக வசனங்களை கொடுத்திருக்கிறேன். இயேசு சொன்ன வசனங்கள். பேதுரு சொல்லி இருக்கிறாரா? வாசித்து பாருங்கள். 1 பேதுரு 4:12-19. 1 Peter chapter 4 verse 12-19. 1 Peter chapter 3 verse 16. 1 பேதுரு 3:16. யாக்கோபு சொல்லி இருக்கிறாரா? Has James talked about it? James chapter 1 verse 2 and 3. யாக்கோபு 1:2-3 வசனங்கள். ஆண்டவர் நாம் பாக்கியவான்கள் என்று சொன்னார், களிகூருங்கள் என்று சொன்னார், பரலோகத்திலே பலன் மிகுதியாய் இருக்கும் என்று சொன்னார். பட் லிசன், பாதுகாப்பார் என்பதற்கும் வேதத்திலே நமக்கு சம்பவங்கள் உண்டு. சிறையிலிருந்து பவுல் பாதுகாக்கப்பட்டார், வெளியிலே வந்தார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எரிகிற தீயிலிருந்து தப்பித்து வெளியிலே வந்தார்கள். தானியேல் சிங்ககபியிலிருந்து வெளியிலே வந்தார். எஸ்தரும் யூத மக்களும் அழிக்கப்படாமல் காக்கப்பட்டார்கள். ஆமான் தான் மரித்தான், தூக்கிலே தொங்கினான். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடக்கும் பொழுது எகிப்தியர்கள் தான் மடிந்தார்கள். இதெல்லாம் நமக்கு என்கரேஜிங் ஸ்டோரிஸ். பட் லிசன், யாக்கோபு கொல்லப்பட்டார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் ஸ்தேவான் கொல்லப்பட்டார். அந்த இடத்துல தேவன் காக்கவில்லையே என்ற ஒரு எண்ணம் வரலாம். லிசன் பிரியமானவர்களே, இயேசுவும் கொல்லப்பட்டார். It was a religious and political murder put together. That was Jesus' crucifixion. But இதை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் ஸ்தேவானுடைய மரணம், it was a religious murder. அப்போஸ்தலர் 12 எடுத்து பார்த்தீங்கன்னா அது political murder. Jesus murder எடுத்தீங்கன்னா it was political and religious murder put together. அப்ப அரசாங்கத்திலிருந்து வருகிறதான உபத்திரவம், மத தீவிரவாதிகளிடத்திலிருந்து வருகிறதான தாக்குதல்கள், அதிலே பலியானவர்களும் பைபிள்ல இருக்கிறது. எழுப்புதல் டைம்ல I believe there will be martyrs in this end time. இந்த கடைசி காலத்திலே இரத்த சாட்சிகள் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நான் விரும்பவில்லை, பட் பைபிள்ல நான் பார்க்கிறபடினாலே அது நடக்கும் என்று அறிந்திருக்கிறேன். அதை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே கவனியுங்கள்.
இயேசுனுடைய சீஷர்கள் எல்லாரும் இரத்த சாட்சியாக மரித்தார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவர் அவர்களை பாதுகாக்கவில்லையா என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பலாம். Listen, in the purposes of God, they have fulfilled all that God had for them, and they went to be with the Lord, and through their death they glorified God. மரணத்தின் மூலம் தேவன் அவர்களை கொண்டு மகிமைப்பட்டார். ஆமென். Are you there? ஆமென். இது ஒருவேளை உங்களுக்கு கடினமான உபதேசம் போல தோன்றலாம். இயேசு பேசின சில உபதேசங்கள் கடினமாகத்தான் இருந்தது. But biblical teaching is biblical teaching, and we cannot run away from it, and we cannot tamper the truth. சத்தியத்தை நாம் நிலைக்குலைய செய்ய முடியாது. We should not. செய்யக்கூடாது. உபத்திரவம் என்பது ரியாலிட்டி என்பதை விசுவாசிகளுக்கு ஏதாவது ஒரு நிலையிலே சொல்லித்தான் ஆக வேண்டும். கவனிங்க, காஸ்பல் ஷேர் பண்ணுங்க, டிசைபிள் ஆக்குங்க, அவர்களை ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் உபத்திரவத்தை குறித்து சொல்லுங்க. அந்த 5 ஸ்டெப் ப்ராசஸ் பார்த்தீங்கல்ல, அப்போஸ்தலர் 14:21-23. ஆமென். இந்த காலகட்டத்தில் கேட்க வேண்டிய ஒரு செய்தி. This is a message that needs to be heard, and in this end time it has to be heard. Soft peddling messages are all over the place. Sugar coated preachers are on the increase, and we have diabetic Christians. இனிப்பு பிரசங்கியார்கள் பெருகிவிட்டபடியினாலே சர்க்கரை வியாதி கிறிஸ்தவர்கள் பெருகி இருக்கிறார்கள். ஸ்பிரிச்சுவலி ஸ்பீக்கிங், ஆவிக்குரிய ரீதியிலே பைபிள்ல இருக்கிற முழு சத்தியம் பேசப்பட வேண்டும். உபத்திரவம் வரும் என்றால் உபத்திரவத்தை குறித்து பேச வேண்டும். வாக்குத்தத்த கல்ச்சர்லயே சபையை ஊற வைக்க கூடாது. ஆமென். வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் நிபந்தனைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆமென். I get sick and tired of the promises given by the preachers so often and taking away the conditions conveniently. How sad. இருக்கீங்களா? வசனத்தை ஒழுங்கா படிங்க. There will be persecution in the end times. We should be prepared for that. பவுல் ஆயத்தப்படுத்தினார், இயேசு ஆயத்தப்படுத்தினார், பேதுரு ஆயத்தப்படுத்தினார், யாக்கோபு ஆயத்தப்படுத்தினார். வசனங்கள் உண்டு, பேச வேண்டும். ஆமென். உபத்திரவத்தினாலே உண்டாகிற நன்மையை நான் உங்களுக்கு பேச போகிறேன் அடுத்த சில நிமிடங்கள். I'm going to talk about blessing of persecution. உபத்திரவம் வரும் பிரியமானவர்களே, அது நன்மைக்கு எதுவாக மாற்றுகிற தேவனும் உண்டு. ஆமென். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். James was killed. He was beheaded. It was a political murder. It was persecution. So சபைக்கின் நெருக்கம். Listen. அதே அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், Acts 12:24, வேத வசனம் வளர்ந்து பெருகிற்று. அப்போஸ்தலர் 12:1-2 நெருக்கம், அப்போஸ்தலர் 12:24 பெருக்கம். கவனிங்க, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள்.
பரிசுத்தாய் வரும்பொழுது நீங்கள் எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி மட்டும் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். 2ஆம் அதிகாரத்தில் அபிஷேகம் வந்தது. அதற்கு பிறகு அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும்? எருசலேமை நிரப்பினார்கள் போதகத்தினாலே. பிரைஸ் காட். அநேக ரட்சிக்கப்பட்டார்கள். பிரைஸ் காட். எருசலேம் சபை வளர்ந்து கொண்டே வருகிறது. பிரைஸ் காட். ஆனால் அவர்கள் யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி மட்டும் என்று சொன்ன இடத்திற்கு போகவில்லையே. கவனிங்க, அப்போஸ்தலர் 8:1, அப்போஸ்தலர் 8:1, ஆக்ட்ஸ் 8:1. அக்காலத்திலே எருசலேமிலே உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. எருசலேமிலே உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா, சமாரியா தேசங்கள் சிதறப்பட்டு போனார்கள். போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டாங்க. யூதேயா, சமாரியாவுக்கு அபிஷேகம் பெற்ற உடனே போக வேண்டியவர்கள், ஆவியானவர் வந்த உடனே போக வேண்டியவர்கள், அடி உதை வந்த பிறகுதான் போயிருக்கிறார்கள். அபிஷேகம் செய்யாதது அடி உதை செய்யும் என்றால் அடி உதை வேண்டுமென்றே நான் ஜெபிப்பேனே. What Pentecost failed, persecution did. That is what I see here. Acts 1:8. They did not obey. God sent Acts 8:1. அப்போஸ்தலர் 1:8 கீழ்ப்படியல. 8:1 ஆண்டவர் அனுப்பினார். அபிஷேகம் வரும் பொழுது எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி மட்டும் போக வேண்டிய எருசலேம் சபையார் போகவில்லை. ஆகவே ஆண்டவர் எருசலேம் சபைக்கு மிகுந்த துன்பத்தை உண்டாக்கினார். நான் ஜெபிக்கிறேன், சபைகள் ஒருவேளை தேவனுடைய நோக்கத்திலே முழுமையாக ஈடுபடாமல் இருந்தால், ஆவியானவரை பெற்ற சபைகள், ஆகவே பெந்தேகோஸ்தே சபைகள் என்றே நான் அழுத்தி சொல்லுகிறேன். I am a Pentecostal, therefore I can speak for my church and the church that I represent. அடி உதைதான் செய்யும் என்றால் அடி உதை வரட்டும் என்று நான் சொல்லுவேனே. What persecution failed, Pentecost did. Acts 1:8 கீழ்ப்படியில 8:1 ஆண்டவர் அனுப்பி அவர்களை போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய்விட்டார். சிதறப்பட்டவர்கள் என்ன பண்ணினார்கள்? எங்கும் சென்று பிரசங்கித்தார்கள். 4ஆம் வசனம், therefore it is important. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், சேவா நிமித்தமாய் சிதறப்பட்டவர்கள் போய் சபை ஆரம்பித்தார்கள். அந்தியோகியா சபை அப்படித்தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஆக்ட்ஸ் 11:18 onwards. So அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் நெருக்கம் வந்தது, பெருக்கம் வந்தது. அப்போஸ்தலர் 8:1 உபத்திரவம் நோக்கத்தை முழுமைப்படுத்தியது, நிறைவேற்றியது. God will use everything for his purpose. ஆண்டவர் எல்லாவற்றையும் அவருடைய நோக்கத்திற்காக பயன்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 12-14. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 12-14. பவுல் ஜெயிலிருந்து எழுதுகிறார். கவனியுங்கள், சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படி ஏதுவாயிற்று என்று நீங்கள் அறிய மனதாக இருக்கிறேன். எனக்கு நடந்தது, இந்த உபத்திரவம், இந்த ஜெயிலில் போட்டது, சுவிசேஷம் பிரபலியமாவதற்கு பிரயோஜனமாய் இருந்தது என்று. லுக் அட் த பாசிட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் திஸ் மேன் ஆஃப் காட், அ மிஷனரி. அரமனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி, சகோதரர்கள் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். இப்ப நான் இப்படி இருக்கிறதுனால, நான் இப்படி உபத்திரவத்தின் பாதை வழியா போகிறபடினால, என்னுடைய லைஃப்ல இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்து இப்பொழுது அநேகர் தைரியமாய் பிரசங்கிக்கிறார்கள். அநேகர் தைரியமாய் பிரசங்கிக்கிறார்கள். Praise God. Hallelujah. இருக்கீங்களா? ஆமென். So தைரியமாய் மற்றவர்கள் எழுப்பி பிரசங்கம் பண்ணுவதற்கு நான் உபத்திரவப்பட்டது நல்லது. சுவிசேஷம் பிரபலமாவதற்கு இது பிரயோஜனமா இருக்கிறது, நல்லது. சபை பெருக்கம் அடைவதற்கு இது வந்தது, பரவாயில்ல. சபையை நோக்கத்துக்குள்ள கொண்டு போவதற்கு இது வந்தது, பரவாயில்ல. Praise God for the blessings of persecution. Persecution in itself is not good. I understand that. But when it comes, God can turn it for his good. சிலுவை மரணம் என்பது எவ்வளவு கொடூரமான மரணம். அதுதான் உலகத்தின் ரட்சிப்புக்காக பிரயோஜனமாக இருக்கும் என்றால், அந்த பெர்சிக்யூஷன் இயேசு விட்டு கொடுத்தது போல நாம விட்டு கொடுக்கணுமே. குடும்பம் இந்த பாத்திரம் என்னை விட்டு எடுபடட்டும் ஆண்டவரே என்று இயேசு ஜெபித்தது போல ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆனால் சீக்கிரத்தில் ஆகிலும் என் சித்தம் அல்ல உம் சித்தம் என்று சொல்லுகிற பக்குவத்திற்கு வந்து விடுங்கள். That is being like Jesus. That is being like Jesus. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென்.
1 பேதுரு 1 அதிகாரம் 6-7 வசனங்கள். 1 Peter chapter 1 verse 6 and 7. 1 Peter chapter 1 verse 6 and 7 வாசிக்கலாம். இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். Look at what Peter is saying. துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். அழிந்து போகிற பொன் சோதிக்கப்படும், உபத்திரப்பட வேண்டியது அவசியம் என்று பேதுரு எழுதுகிறார். You'll become like a refined gold. It's good for you. உங்களை சுத்திகரிப்பதற்கு அது உதவியாக இருக்கிறது. உங்களை நோக்கத்திற்கு நேராக கொண்டு போகிறதற்கு உதவியாக இருக்கிறது. தேவராஜ்யம் பெருக்கம் அடைவதற்கு, வசனம் விருத்தி அடைவதற்கு பிரயோஜனமாய் இருக்கிறது. தைரியமாய் மற்றவர்கள் எழுப்பி பிரசங்கிக்கிறதற்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது. சுவிசேஷம் பிரபலியமாகும்படி அது பிரயோஜனமாக இருக்கிறது. பாருங்க, சுவிசேஷம் பிரபலமாகும்படி இது நடந்திருக்கிறது என்று பாசிட்டிவா திங்க் பண்றாரே பவுல். உபத்திரவத்தினாலே உண்டாகிற நன்மைகளை நான் பட்டியலிட்டு கொண்டு வருகிறேன், பார்க்கிறீங்கல்ல. ரோமர் 8:28 சகலம் நன்மைக்கு எதுவாக மாற்றுகிற தேவன், சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக மாற்றுகிற தேவன். உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் நீங்கள் கிறிஸ்துவின் சாயலை அடைவதற்கும் சபையினுடைய விரிவாக்கத்திற்கும் தேவ நோக்கத்தின் நிறைவேறுதலுக்கும் ஆண்டவர் நாமத்தின் மகிமைக்கும் சாத்தானை வெட்கப்படுத்துவதற்கும் உபத்திரவம் அனுமதிக்கப்படும். அதற்கு சரியான மாறுத்தரம் நீங்களும் நானும் கொடுக்க பழகிவிட்டால் ஆண்டவர் மகிமைப்படுவார். இந்த நோக்கங்கள் எல்லாம் நிறைவேறும். பதறாதீங்க. நிறைய பேருக்கு உயிர் கற்பிட்டி இல்லையா? செத்துறக்கூடாது. இருந்து என்னத்தை சாதிச்சோங்கிற கேள்வியும் கேளுங்களேன். நல்ல கவனிங்க. இயேசுவை சிலுவையில் அடித்தார்கள். That was a cold blood murder. அது ஒரு கொடூரமான ஒரு கொலை. ஆனால் கவனிங்க, அது இயற்கை மரணம் இல்லை. ஆனாலும் நீங்கள் ஒரு காரியத்தை கவனிக்க நான் கேட்கிறேன். இந்த குறிப்பை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யோவான் 17 அதிகாரம் 4 வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், பிதாவே, நீர் கொடுத்ததை செய்து முடித்தேன். Father, I have completed what you have given me to do. இயேசு பிறந்த பொழுது கொல்ல பார்த்தான் ஏரோது. ஆண்டவர் பேசி தப்ப வைத்தார். பலமுறை இயேசுவை பிடிக்க வந்தார்கள், அவர் விலகி போனார். பாதுகாப்பு தேவன் கொடுத்து கொண்டே தான் இருந்தார், பிதாவாகிய தேவன். ஆனால் கவனியுங்கள், சிலுவை மரணம் என்று வரும் பொழுது அந்த வேளை அவர் ஏற்கனவே பிதா கொடுத்த காரியத்தை செய்து முடித்த பிறகு வந்த வேளை. உங்களை கொலை செய்தாலும் உங்க வாழ்க்கைக்கு தேவன் வைத்திருக்கிற முழுமையான நோக்கம் இருக்கிறதே, அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் எந்த நாயோ பேயோ உங்க மேல கை போட முடியாது. Are you there? So nothing to worry. If you die as a martyr, if you die for Jesus, what an honor. இரத்த சாட்சியாக ஆண்டவருக்கு மரிக்கிறது என்பது எத்தனை பெரிய பாக்கியம். எல்லாருக்கும் இது கிடைக்காதே. உங்களுக்கு கிடைத்தால் அதை பாக்கியமாக எண்ணலாமே. ஆகவே ட்ரூத்துக்காக நில்லுங்க, காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. உபத்திரப்பட்டா பரவாயில்ல, உங்களை யாரும் உங்க ஜீவனை எடுக்க முடியாது. உங்க நோக்கம் நிறைவேறுகிற வரை nothing to worry. அப்படிப்பட்ட ஒரு தலைமுறை எழும்புவதற்காகத்தான் இப்படிப்பட்ட செய்திகள் பேசப்பட வேண்டும். பைபிள்ல உள்ள சத்தியம் இது. இருக்கீங்களா? Are you there? சரி, பவுலுக்கு வருவோம். பவுலுடைய மரணம் நேச்சுரல் டெத்தா?
Was Paul's murder, or rather Paul's death, was it a natural death? No. It was a murder again. ஆனா கவனிங்க 2 தீமோத்தேயு 4:7-8 என்ன சொல்றாரு பவுல்? What does Paul say? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். I have finished my race. I have kept my faith. See? அப்ப ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டேன்னு சொன்னதுக்கு பிறகு தானங்க கொல்ல முடிஞ்சது. உங்களுடைய ஓட்டம், என்னுடைய ஓட்டம் ஓடி முடிக்கிற வரை இந்த உபத்திரவம் என்பது நம்மை சாகடித்து விடாது. ஆமென். We will be there. ஆமென். ஹல்லேலூயா. இரத்த சாட்சியாக நான் மரித்தாலும், நான் இரத்த சாட்சியாக மரிக்கிறதற்கு ஆயத்தம். அப்படி மரித்தாலும் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவன் வைத்திருக்கிற நோக்கம் நிறைவேற்றுகிற வரை ஒருவனும் என் மேல கை போட முடியாது. இந்த அசைக்கப்பட முடியாத விசுவாசம் இருக்கட்டும். மிஷனரி ஹீரோஸ் உடைய லைஃப் எல்லாம் எடுத்து பாருங்க. உபத்திரவத்திற்காக பயப்படாதவர்கள் அவர்கள். ஆமென். சபை சரித்திரத்திலும் இருக்கிறார்கள், வேதாகம சரித்திரத்திலும் இருக்கிறார்கள். டுடேஸ் ஹிஸ்டரி ஆர் ராதர் டுடேஸ் கண்டெம்பரரி மிஷனரி ஹீரோஸ்லயும் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆமென். Praise God for such heroes of faith. ஆமென். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. சபையானது உபத்திரவத்திற்காக பயப்படக்கூடாது. இங்க பாருங்க, கடைசி காலத்தில் பிசாசை எப்படி ஜெயித்தார்களாம்? வெளிப்படுத்தின விசேஷம் புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 12. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் வாசிப்போம். அதுல 11ஆம் வசனம். ரெவலேஷன் 12 and verse 11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். 3 things. பொதுவாக என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஆட்டுக்குட்டியின் ரத்தம், சாட்சியின் வசனம், அதனாலே பிசாசை ஜெயித்தார்கள் என்று அடிக்கடி நீங்க கேட்பீங்க. Listen, there is one more and yet people miss out on that. The preachers miss out on that point and they fail to highlight that. They fail to even say that. 3 காரியம். இன்ஃபேக்ட் அதுதான் முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. என்னது? மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதுக்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள். 3 things. Blood of the Lamb, the word of testimony and willingness to die. ஆட்டுக்குட்டியின் ரத்தம், சாட்சியின் வசனம். 3வது சாகத் துணிந்த மனப்பான்மை. இது 3 தாங்க கடைசி காலத்துல இருக்கிற பிசாசின் அந்த வார்ஃபேரை ஜெயிக்க முடியும். If you are in the self preservation mode, you are not going to defeat the enemy in the end times. கடைசி காலத்துல இருக்கிற ஆவிக்குரிய யுத்தத்துல நீங்கள் ஜெயிக்க முடியாது. பிசாசன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று தீவிரமாய் செயல்படுகிற கடைசி காலம். பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று செயல்படுகிற கடைசி காலம். இருக்கீங்களா? Hallelujah. Maybe the message that I'm preaching today is not bringing any encouragement for you because you're so used to soft messages. ஆறுதலுக்காக தான் சபைக்கே வர்றோம், அங்கேயும் பாஸ்டர் இப்படி பேசுறாரே. ஆரோக்கியமா இருக்கணும். மிட்டாயே சப்பிக்கிட்டு இருந்தா பல்லு சொத்தையாயிரும், சக்கரை வியாதி வந்துடும், ஹெல்த்தியா இருக்க மாட்டீங்க.
வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம். ஐயோ, இந்த கிறிஸ்மஸ் டைமில் ஒவ்வொரு வீடாக போயிட்டு பாட்டை பாடி அங்கே உள்ள காணிக்கையை கலெக்ட் பண்ணி அங்கே உள்ள ஸ்நாக்ஸுக்காக ஏங்கி இரவு ஆட்டம் போடுறதுக்காக அப்படியே ஒரு குரூப் போய் அங்கே உள்ள மக்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து, I'm not very sure about all these kind of practices. இப்படிப்பட்டதான பழக்கங்களை குறித்து எனக்கு ஒரு உடன்பாடு இல்லை. மாசத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம், வருஷத்திற்கு ஒரு வாக்குத்தத்தம், டெய்லி ஒரு வாக்குத்தத்தம், அப்படியெல்லாம் பைபிள்ல யாரும் கொடுத்ததாக தெரியவில்லை. பைபிள் இஸ் full of promises, but it is with conditions, and all promises are applicable for you as long as you fulfill the conditions. நிபந்தனைகளை நீங்கள் நிறைவேற்றினால் எல்லா வாக்குத்தத்தங்களும் உங்களுக்கு பொருந்தும். பட் அதையே நீங்கள் மக்களை ஏமாற்றுவதற்காக செய்கிறார்களோ என்றெல்லாம் எனக்கு எண்ணம் வரும். மேபி ஒரு சிலர் ஏமாத்து வாக்குத்தத்தம் கொடுக்கிறவங்களும் இருக்காங்க. சிலர் இதுதான் செய்யணும் போலன்னு சொல்லிட்டு மற்ற ஊழியங்களை பார்த்து காப்பி அடித்தும் சிலர் செய்கிறார்கள். சிலர் விசுவாசிகள் அதை தான் கேட்கிறார்கள் என்று நேயர் விருப்ப நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நேயர் விருப்பமா, நேசர் விருப்பமா? பிரசங்கிமார்களுக்கு நான் கேட்கிறேன். Are you there? ஆமென். கவனிங்க, நேரம் கடந்து விட்டது. பிலிப்பியர் 1:29. Philippians 1:29. ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாய் பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமா இருக்கிறதுக்கு மாத்திரமல்ல, not just to believe but to also suffer. It is given to us. அவர் நிமித்தமாய் பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. As much as you believe in Jesus, you must also embrace persecution என்பதுதான் இந்த வசனம். We believe in the substitutionary death of Jesus on the cross. எனக்காக அவர் மரித்தார், அவர் மரித்ததனால எனக்கு நன்மை. Good, that is salvation. Then the Bible also talks about co-death with Christ. We preach the substitutionary death, we don't preach co-death with Christ, which is discipleship subject. இருக்கீங்களா? நீங்க சிலுவை சுமக்க கூடாது ஆண்டவரேன்னு பேதுரு சொன்னாரு. சிலுவை சுமக்க கூடாதா தம்பி, நீ சுமக்கணும்பா அப்படின்னு இயேசு சொன்னது மத்தேயு 16 இருக்கிறதை நினைவு கூறுங்கள். You must take up your cross. Jesus took up his cross. Christian life is all about denying yourself and doing the will of God. And when you do that, you will suffer. But you will suffer only to reign with him. If you suffer with him, you will reign with him. அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். If you suffer with him, you will reign with him. There is a reward in eternity. எல்லாத்தையும் இங்கேயே ஆண்டு அனுபவிக்கணும்னு நினைக்காதீங்க பிரியமானவர்களே. There is a reward that is waiting. பஞ்சம் வரும் இந்த கடைசி காலத்தில், உபத்திரவம் வரும் இந்த கடைசி காலத்தில், எழுப்புதலும் வரும் கடைசி காலத்தில். பஞ்சத்திற்காக ஆயத்தப்படுவோம். Spiritually speaking, nothing to worry. பஞ்சகாலத்தில் யோசேப்பு செழித்தான், பஞ்சகாலத்திலே ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுத்தான், பஞ்சகாலத்திலே சாரிபாத் விதவை ஆசீர்வதிக்கப்பட்டால், பஞ்சகாலத்திலே எலியாவுக்கு போஷாக்கு உண்டானது. கமான். ஸோ நத்திங் டு வரி. பட் உலகத்தில் இது நடக்கும், தெரிந்து கொள்ளுங்க. நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். பட் ரெவலேஷனில் நடக்கிறீங்களா? பிப்ளிக்கல் பிரின்சிபிள்ஸில் நடக்கிறீங்களா? அசைக்கக்கூடிய எல்லாவற்றையும் அசைக்கிற நேரத்தில் உறுதியாக இருப்பீங்களா? உபத்திரவம் இன்னொரு பக்கம் வரும். அதை சமாளிக்கிறதற்கு நீங்கள் சுயநலவாதிகளாக இல்லாமல், யாரையும் காட்டி கொடுக்காமல், நீங்கள் வஞ்சிக்கப்படாமல் இடராமல் இருப்பீர்களா? குளோபல் ரிவைவல், ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும். அதிலும் பங்கெடுங்கள். ஆமென். This is end time message for you. This is prophetic scripture for you. Let us not be ignorant. இருளிலே தடுமாறிக் கொண்டிருக்க வேண்டாம். 2 பேதுரு 1:19 வாசிக்கிற பிரகாரம் ப்ராஃபட்டிக் ஸ்கிரிப்சர்ஸ் பேசியிருக்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்தார் என்று நம்புகிறேன். ஆமென். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம்.
எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். எங்கள் கண்களை திறந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். வசன வெளிச்சம் இல்லாமல் ஆண்டவரே நாங்கள் கேட்க விரும்புகிற செய்திகளை பிரசங்கியார்கள் பிரசங்கிக்க வேண்டும் என்று கடைசி காலத்திலே ஆண்டவரே நாங்கள் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பிரகாரம் ஆண்டவரே அப்படி ஆண்டவரே ஒரு கூட்டம் இருக்கிற காலம் இது. ஆண்டவர் நாங்கள் அப்படி இராதபடிக்கு சத்தியத்திற்கு செவி சாய்க்க கிருபை தாரும். உபத்திரவத்திற்கு ஆயத்தப்பட கிருபை தாரும். உபத்திரவத்திற்கு சரியான மாறுத்தரம் கொடுக்க ஞானத்தை தாரும், துணிச்சலை தாரும், தைரியத்தை தாரும். எங்களை தாழ்த்துகிறோம். ஆசீர்வதியும். இரத்த சாட்சியாக மரிக்கிறதற்கும் எங்களுக்கு ஸ்லாக்கியம் கிடைத்தால் அதை பாக்கியமாக எண்ணி நாங்கள் விட்டுக் கொடுத்து உமக்காக உண்மையாய் இருக்க கடைசி பரிதம் மரணபரிந்த உண்மையாயிரு என்று சொன்னீங்களே, மரணபரிந்த உண்மையாயிரு சொன்னீங்களே, நாங்கள் மரணபரிந்த உண்மையா இருக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார், பேசினார், ஆசீர்வதித்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் இயேசுதாஸ் அவர்கள் பாடலை பாடுவார்கள். அப்பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை நாம் படைக்கலாம். என்னை அழைத்தவரே, வழி நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையேன்னு பாட்டு பாடுறோம். எதற்காக அழைக்கிறார்? When God calls a person, he has got a plan. ஒரு மனிதனை ஆண்டவர் அழைக்கும் போது ஒரு நோக்கத்தோடு அழைக்கிறார். மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள், என் பின்னே வாருங்கள், உங்களுக்கு ரெஸ்ட் அப்படின்னாரா? இல்ல, உங்களை மனுஷரை பிடிக்கிறவளாக்குவேன். ஒருத்தர் டாக்ஸ் கலெக்டரா இருக்கிறாரு, என் பின்னால வாப்பாங்கிறாரு, நான் இன்னொரு வேலை வச்சிருக்கேங்கிறாரு. நீங்க உங்களை என்னை ஆண்டவர் அழைக்கிறது அவருடைய வேலையை செய்ய, இளைப்பாற இல்ல, to do something for him and what he expects. அவர் எதிர்பார்ப்பதை செய்வதற்கு. தர்மையான வேளையில 2 கரங்களை உயர்த்தி அவர் அழைப்பை அனுசரித்தே தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. அர்ப்பணித்து பாடலாமா? தொண்டு செய்வேன் என் ஆண்டவருக்கே. எங்கள் தகப்பனே, உம்முடைய பாதத்திற்களை படைக்கிறோம், உம்முடைய வேலை செய்யங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒன்றுமே செய்யாமல் கழித்து விட்ட நாட்களுக்காய் வருத்தப்படுகிறோம். Help us Lord, give us the same passion. உங்களுக்குள்ள அதே பாரத்தை தருவீராக. Help us to do something for you. அவர் அழைப்பை அனுசரித்தே, அவர் அழைப்பை அனுசரித்தே, அவர் அழைப்பை அனுசரித்தே தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. காடானாலும் மேடானாலும், காடானாலும் மேடானாலும், காடானாலும் மேடானாலும் தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. ஒப்புக்கொடுங்கள். தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. I'll be somewhere working, I'll be somewhere working, I'll be somewhere working for my Lord.
I'll be somewhere working, I'll be somewhere working, I'll be somewhere working for my Lord. When He calls me, I will answer. When He calls me, I will answer. When He calls me, I will answer. I'll be somewhere working for my Lord. நகரானாலும் கிராமமானாலும், நகரானாலும் கிராமமானாலும், ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்து சென்னையிலே ஒரு பயிற்சியை கொடுத்து அதை முடிக்கிற வேளையில் 4 வருட படிப்பின் முடிவில் உன்னை மதுராந்தகம் கொண்டு போவேன் என்று ஆண்டவர் சொல்லி அந்த ஊருக்கு சென்று சுமார் 40 வருடங்கள் ஆகிறது. அந்த ஊருக்கு சென்றவுடன் அந்த மதுராந்தகம் டவுனை சுற்றி எத்தனை கிராமங்கள் இருக்கின்றன என்று ஒரு கணக்கெடுத்து அந்த தாலுக்காவில் 224 கிராமங்கள் என்று அறிந்து இந்த 40 வருடங்களாய் ஜெபித்து 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 ஆண்டவரே, இந்த 224 கிராமங்களிலும் ஆலயம் இல்லாத கிராமம் இல்லை, ஜெபக்குழு இல்லாத தெருவில்லை, வேதாகமம் இல்லாத வீடு இல்லை, இயேசுவை தெரியாத எவரும் இல்லை என்கிற தரிசனத்தோடு ஜெபித்து 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 இன்னைக்கு 150க்கும் அதிகமான கிராமங்களிலிருந்து மக்கள் இன்னைக்கு சபைகளுக்கு வருகிறார்கள். இப்பொழுது 196 கிராமங்கள் தாலுகாக்கள் புதிதாக பிரிக்கப்பட்ட போது 196 ஒரு சில கிராமங்கள் தான் இருக்கின்றன, ஆலயம் இல்லாத கிராமங்கள் 20-30க்குள்ள. அவைகளிலும் ஜெபங்கள் நடக்க, ஜெப வீடுகள் எழும்ப, ஊழியங்கள் நடக்க, ஊழியர்கள் எழும்ப, ஊழியர்கள் அனுப்பப்பட திட்டங்களை தருகிறார் ஆண்டவர். அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கிராம ஊழியங்களுக்காய் ஜெபியுங்கள். கிராமங்கள் சந்திக்கப்பட வேண்டும் என்ற தரிசனத்தோடு இருக்கிற ஊழியர்களுக்காய் ஜெபியுங்கள். ஆலயம் இல்லாத கிராமங்களில் ஆலயங்கள் எழும்ப நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவர் இந்த கிராமங்கள் சந்திக்கப்பட ஒரு பெரிய பாரத்தை தந்ததற்காய் கர்த்தரை துதிக்கிறேன். இயேசு கிராமங்கள் தோறும் சுற்றி திரிந்தார். அதனால் தான் எல்லா கிராமங்களும் சந்திக்கப்பட வேண்டும். ஏராளமான வசதி குறைவுகள் இருந்தாலும் இந்த கிராமங்கள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும். இப்பொழுது வட இந்தியாவுக்கும் சென்று ஒரிசாவில் ஒரு தாலுகாவை தத்தெடுத்து, ஒரு மாவட்டத்தை தத்தெடுத்து அங்க இருக்கிற கிராமங்கள் எல்லாம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வழி நடத்துதல் காரியங்களை செய்கிறோம். விசுவாசிகளை உற்சாகப்படுத்துகிறோம். தமிழ்நாட்டிலிருந்து மற்ற மாநிலங்கள் சந்திக்கப்பட வேண்டும் என்ற பாரத்தை கர்த்தர் தந்ததற்காய் கர்த்தரை துதிக்கிறேன். அந்த பாரத்தை இன்று இரவு கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் ஏதாவது ஒன்றை கர்த்தருக்காய் செய்ய வேண்டும். வீட்டை தந்திருக்கிறார், கார் தந்திருக்கிறார், பணத்தை தந்திருக்கிறார், எல்லாவற்றையும் தந்திருக்கிறார். என்னால் போக முடிந்தால் நான் போவேன், போக முடியாவிட்டால் ஒருவரை அனுப்புவேன், அனுப்ப முடியாவிட்டால் என்னிடம் இருக்கிறதை கொடுத்து இந்த ஊழியங்களை தாங்குவேன் என்று முன்வாருங்கள். தேசம் தேவனை அறியட்டும், பரலோகம் மகிழட்டும். அதற்கு நாம் நம்முடையவைகள் பயன்படட்டும். பசியானாலும் பட்டினியானாலும் தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. மழையானாலும் வெயிலானாலும் தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. சொல்லுங்க. லாபமானாலும் நஷ்டமானாலும் தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. கடைசியா வாழ்வானாலும் வாழ்வானாலும் சாவானாலும் வாழ்வானாலும் சாவானாலும் வாழ்வானாலும் சாவானாலும் தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. I'll be somewhere working, I'll be somewhere working, I'll be somewhere working for my Lord. I'll be somewhere working, I'll be somewhere working, I'll be somewhere working for my Lord. தொண்டு செய்வேன் என்றும் தொண்டு செய்வேன் என்றும் தொண்டு
தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. இந்த ஜெபத்தில் ஒரு தரிசனத்தை கர்த்தர் தருவாராக. நம்மை செயல்படுகிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஆமென். Thank you, Pastor Yesudas, for leading us in that song. வந்த எல்லாருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபமணிலாமா தகப்பனே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தும், கிருபையாய் எங்களை நடத்தும். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, தேவாவியானவர் சிநேகம், காவல் வழி நடத்துதல் எங்கள் யாவரோடும் கூட இன்றும் என்று சதா காலங்கள் இருப்பதாக. ஆமென். என்று சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். Thank you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.